ஒரு ஆடம்பரமான மதர ராஜ்யத்து அரண்மனையில பிலிப்ஸ் அப்படின்னு ஒரு இளவரசன் இருந்தான். அவனோட அழகுக்கு அங்க மயங்காதவங்களே கிடையாது. பிலிப்ப சந்திச்ச எல்லா பெண்களுக்கும் அவன் மேல உடனே காதல் வந்துரும். ஓ, எவ்வளவு அழகா இருக்கான் இந்த இளவரசன். அந்த ராஜ்யத்தோட மோசமான சூன்யக்காரியான ட்ரூயிடஸும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அவளும் அடிக்கடிக்கு அவனை பார்க்க வந்து அவனை மயக்கி காதலிக்க வைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா. நீ மட்டும் எனக்கு கணவனா இருக்க சம்மதிச்சிட்டேன்னு வையே, உனக்கு ஈடே இல்லாத அற்புதமான சக்தியை நான் பரிசா கொடுப்பேன். என்கிட்ட இருந்து தூரமா இருக்கிறியா? உன்னோட நேரத்தை வீணடிக்காத. எனக்கு உன் மேல எந்த ஆசையும் இல்ல. சூன்யக்காரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆனா அவ காதலிச்சு அந்த இளவரசனை காயப்படுத்துற அளவுக்கு அவ மனசு இடம் கொடுக்கல. அந்த அரண்மனைக்கு பக்கத்துலதான் லூயிஸ்னு ஒரு பொண்ணும் இருந்தா. அந்த கிராமத்திலேயே அவதான் ரொம்ப அழகானவ. சுத்தி இருந்த எல்லாருமே அவ அழகுக்கு அடிமை. அவளோட கணவன் தான் ஆடம்ஸ். ஆனா அவனுக்கு தீராத நோய். லூயிஸோட வாழ்க்கையில சோகம் மட்டும் தான் இருந்துச்சு. அவனை குணப்படுத்துறதுக்காக அவளும் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டா. ஆனா ஆடமோட உடல்நிலை இன்னும் மோசமாக்கிட்டே தான் போச்சே தவிர அவன் குணமான பாடு இல்ல. வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தப்போதான் அந்த சூன்யக்காரி ட்ரூயிடஸ் அங்க வந்து அவளை சந்திச்சா. நான் உன்னோட கணவனை உடனே குணப்படுத்திடுறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு உன்னோட அழகு கொடுக்கறியா? என்ன சொல்ற அழகான பொண்ணே? என்னதான் தயங்கி நின்னாலும் லூயிஸ் விருப்பமே இல்லாம இதுக்கு ஒத்துக்கிட்டா. அவ கணவனை காப்பாத்த இப்ப அவகிட்டயும் வேற வழியே இல்லையே. எனக்கு சம்மதம் தான். தயவு செய்து என் கணவனை காப்பாத்து. அவரால இன்னும் கொஞ்ச நாள் கூட தாங்க முடியாது. அந்த சூன்யக்காரி இப்போ சிரிச்சுக்கிட்டே லூயிஸோட அழகையும் எடுத்துக்கிட்டா. இப்போ லூயிஸ் முன்ன இருந்த மாதிரி அழகா இல்லாம பார்க்கவே ரொம்ப அசிங்கமா முகமெல்லாம் பருக்களோட இருந்தா. லூயிஸோட அழக பறிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ சூன்யக்காரி ரொம்ப ஆனந்தமா அவகிட்ட ஒரு மந்திர மருந்தையும் கொடுத்துட்டு கிளம்பிட்டா. லூயிஸ் அந்த மருந்து கொண்டு போய் அவளோட கணவனுக்கு கொடுத்தா. அவனும் ஆரோக்கியமா எந்திரிச்சு உக்காந்துட்டான். லூயிஸ் ஆடம கட்டி அணைச்சுக்க போனா. எரிச்சலோட அவளை தள்ளி விட்டுட்டப்போ அவளுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. யார் நீ? உங்க மனைவி லூயிஸ். இல்ல என்னோட மனைவி எல்லாம் இவ்வளவு அசிங்கமா இருக்க முடியாது. லூயிஸ்க்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. போயிங்க இருந்து, இனிமே என் கண் முன்னாடி நீ வரவே கூடாது. ட்ரூயிடஸ் அவளோட புது அழகான தோற்றத்தோட இளவரசனை பார்த்து அவனை அவளோட காதல் வலையில சிக்க வைக்க முயற்சி செஞ்சா. இப்போ என்கிட்ட பேரழகு இருக்கு. இப்போ என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? முடியாது, அந்த எண்ணத்தை கைவிட்டுரு. தொடர்ந்து அவளுக்கு மறுப்பு வந்துகிட்டே இருந்ததால சூன்யக்காரிக்கு இளவரசன் மேல தாங்க முடியாத கோவம் வந்துருச்சு. அவளால அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம அவனை காயப்படுத்திட்டா. ஐயோ இல்ல, நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் பெருசா அடிபடல. இளவரசனுக்கு இதுக்கப்புறம் பயம் வந்துருச்சு. அதனால உடனே அரண்மனையை விட்டு ஓடி போயிட்டான். ஓடி வந்த சோர்வால அங்க பக்கமா இருந்த ஒரு ஓடத்துக்கிட்ட அவன் மயங்கி விழுந்துட்டான். லூயிஸும் அவளோட கணவனால விரட்டப்பட்டதுக்கு அப்புறம் தற்காலிகமா காட்டுக்குள்ள இருந்த ஒரு குகைக்குள்ள வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தா. அவளோட முகத்தை தண்ணில பார்த்தப்போதான் லூயிஸ் அவளோட தன்னம்பிக்கையை முழுசா இழந்துட்டா. இந்த மாதிரி அசிங்கமான முகம் இருந்தா ஆடம் என் பக்கத்துல எப்படி வருவான்? திடீர்னு அங்க தூரத்துல அந்த அழகான இளவரசன் பிலிப் ஓடத்துல மிதந்துகிட்டு வந்துட்டு இருக்கிறத அவ பார்த்தா. யோசிக்காம அவ இளவரசனை காப்பாத்தி அவனை அவளோட இடத்துக்கு தூக்கிட்டு போனா. இப்போ ஜாக்கிரதையா இளவரசனை நல்லபடியா பக்கத்துல இருந்தே கவனிச்சுக்கிட்டா. இளவரசனை பார்த்து அவளுக்கு அவளோட கணவனோட ஞாபகம் வந்துருச்சு. ஆச்சரியம் என்னன்னா இளவரசன் எந்திரிச்சிட்டான். லூயிஸ் சந்தோஷமா அவனை உட்கார வச்சா. நான் எங்க இருக்கேன்? நீங்க ஓடத்துல அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இங்க நான் கூட்டிட்டு வந்தேன். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு உள்ள பொண்ணு. அதுக்கப்புறம் இளவரசனோட உடம்பு குணமாகாததால இளவரசன் முழுசா குணமடைற வரைக்கும் குகையிலேயே இருக்க வேண்டியதா போயிடுச்சு. பல நாட்களா ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் தான் லூயி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு பிலிப்ஸ் புரிஞ்சுக்கிட்டான். அவளை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். லூயிஸோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் அவ மேல பரிதாபம் வந்து அவளுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சான். நீ எப்பவுமே என் கூடவே இருப்பியா? நாம ஒன்னா இருந்து காலத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம். லூயிஸ்க்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அவனுக்கு மறுப்பு சொல்லிட்டா. ஏன்னா அவளோட மனசுல இன்னும் அவளோட கணவன் ஆடம் தான் இருந்தான். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்னோட கணவருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. என்னதான் சோகமா இருந்தாலும் இளவரசன் எப்பவுமே அவன் காதலிச்ச பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டான். அதனால அவளுக்கு உதவ நினைச்சான். உடனே லூயிஸ் அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு அலங்காரம் செஞ்சு தலைய வாரி அழகான ஆடைய போட்டு விட்டு அவளை இன்னும் அழகா மாத்திட்டான்.
லூயி இளவரசனுக்கு நன்றிய சொல்லிட்டு வேகமா அரண்மனையை விட்டு அவளோட கணவனான ஆடம பார்க்க ஓடி போனா. இளவரசன் பிலிப் மனசு வலிச்சாலும் அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினான். லூயிஸ ஆடம் சந்திச்சப்போ அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. லூயி, என்னோட அழகான மனைவி, நீ வந்துட்டியா? நான் உன்னையே தாமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அங்க இடியோட மழையும் வந்துருச்சா. அதனால லூயிஸோட முகத்துல இருந்த அலங்காரம் எல்லாமே மழையில கரைஞ்சு போயிடுச்சு. இப்போ லூயிஸோட முகத்தை அவ்வளோ அசிங்கமா பார்த்ததுக்கு அப்புறம் ஆடமுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அவனோட முகம் உடனே மாறிடுச்சு. நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆனா ஆடம் அவ சொல்றது கூட கேட்க தயாரா இல்லாம அவளை திட்டிட்டே இருந்தான். அவளை மறுபடியும் துரத்தினதால அவ சோகமா அழுதுகிட்டே போயிட்டா. ஆனா இளவரசன் பிலிப் இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்தது லூயிஸ்க்கு தெரியாது. ஆடமால லூயிஸ் இவ்ளோ கஷ்டப்படுறத பார்த்து இளவரசனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. திடீர்னு அங்க ஒரு பெண் இளவரசன் பக்கமா வந்தா. பாவம்ல, அன்னபூர்ண மலைக்கு மேல இருக்கிற அந்த வானவில் பூ மட்டும் இருந்துச்சுன்னு வையே, அவளோட நிலைமை இவ்வளவு மோசமா இருந்திருக்காது. என்ன சொல்ல வர நீ? எனக்கு தெளிவா சொல்லு. ஐயா, அன்னபூர்ண மலையோட உச்சியில ஒரு அற்புதமான வானவில் மலர் இருக்கான். அந்த பூவு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க பேரழகியா இருப்பாங்களாம். ஆனா அந்த பூவை எடுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. மனசு சுத்தமா இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த பூவை தொடவே முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் காதலிச்ச பெண்ணோட சந்தோஷத்துக்காக பிலிப் அன்னபூர்ண மலைக்கு கிளம்பிட்டான். அன்னபூர்ண மலைக்கு போற அந்த பாதையில பல சவால்களையும் கஷ்டங்களையும் அவன் சந்திச்சான். முதல்ல சூடான பல பிரதேசங்களை கஷ்டப்பட்டு கடந்தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து குளிரான பிரதேசத்தையும் கடந்தான். கஷ்டமான அன்னபூர்ண மலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த வானவில் மலர் ஒரு வழியா கிடைச்சது. அந்த மலரை எடுத்துக்கிட்டு இளவரசன் வேகமா வந்து லூயிஸ் கிட்ட அதை கொடுக்க வந்தான். நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இளவரசன் அந்த பூவை லூயிஸோட தலைமையில வச்ச உடனே அதுல இருந்து வந்த பிரகாசமான ஒளி அவளை சூழ்ந்துக்குச்சு. அவளோட அழகான முகம் இப்போ திரும்ப வந்துருச்சு. லூயிஸ் உடனே ஆடம தேடிதான் ஓடி போனா. அவளுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்த இளவரசன் பிலிப்ப அவ சுத்தமா மறந்துட்டா. லூயிஸ் ஆடமுக்கு முன்னாடி வந்து நின்னா. அவ பாக்க இப்போ அவ்வளோ அழகா இருந்தா. விசித்திரம் என்னன்னா, ஆடம் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே திடீர்னு அந்த சூன்யக்காரியா மாறிட்டான். நீங்க எல்லாருமே முட்டாளுங்க. அவ அந்த மலரை லூயிஸோட தலையில இருந்து எடுத்துக்கிட்டு இப்ப அவ தலை மேல வச்சுக்கிட்டா. உடனே அவ பேரழகியா மாறிட்டா. என்னன்னா, சாதாரண மக்கள் கிட்ட இருந்து அழக திருடி வச்சுக்கிறது சூன்யக்காரிக்கு தற்காலிகமா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வானவில் பூவால மட்டும்தான் அவளுக்கு காலத்துக்கும் அழியாத அழக கொடுக்க முடியும். வானவில் மலர தூய்மையான மனசு இருக்கிறவங்க மட்டும்தானே தொட முடியும். அவ இளவரசனை ஏமாத்தி அனுப்பி வைக்க திட்டம் போட்டுட்டா. ஆடம், என்னோட கணவர் எங்க? அவரு என்ன செஞ்ச? நீ இன்னுமா அந்த வீணா போனவனை நினைச்சுக்கிட்டு இருக்க? அவனுக்கு தேவையானதெல்லாம் உன்னோட இந்த அழகான முகம் மட்டும்தான். கொஞ்சம் தான் ஆசை காட்டின முட்டாள் வந்து என் வலையில சிக்கிக்கிட்டான். அவன் அழகையும் பறி கொடுத்துட்டான். இப்போ அந்த அசிங்கமான முகத்தை வச்சுக்கிட்டு என்ன வந்து பாக்குற அளவுக்கு தைரியம் அவனுக்கு இல்ல. அவன் உன்னை உண்மையிலே காதலிச்சான்னு நினைக்கிற அளவுக்கு நீ சரியான முட்டாள் தான். உன்னோட உண்மையான காதல் உன் கண் முன்னாடியே இருந்துச்சு. ஆனா நீ அதை பாக்கல. நீயும் அந்த பிலிப்பும் சரியான முட்டாளுங்க. அதே நேரத்துல லூயிஸ் தப்பு பண்ணதை உணர்ந்துட்டா. ஆடம் மேல அவ வச்சிருந்த கண்மூடித்தனமான காதலால அவளை உண்மையிலேயே நேசிச்ச பிலிப்போட காதல அவ அடையாளம் தெரிஞ்சுக்க மறந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த மோசமான சூன்யக்காரி அவளோட வெறுப்பையும் மந்திர சக்தியையும் ஒண்ணு சேர்த்து லூயிஸ மொத்தமா அழிக்க பார்த்தா. இளவரசன் பிலிப் வேகமா ஓடி வந்து அவளுக்கு குறுக்க நின்னுட்டான். என்ன பண்ற நீ? உன்னை நேசிக்காதவளுக்காக நீ எதுக்கு இவ்வளோத்தையும் பண்ற? நான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சல, ஆனா என்ன மட்டும் ஒதுக்கிட்டே இருக்க. உன்ன மாதிரி ஆபத்தும் கெட்ட எண்ணமும் நிறைஞ்சு இருக்கிற ஒருத்திக்கு என்னைக்குமே உண்மையான காதலே கிடைக்காது. உன் முகம் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, மனசளவுல நீ ரொம்ப அசிங்கமானவன்றதுதான் உண்மை. அப்படியா? சரி, இப்போ 2 பேரும் நரகத்துல போய் உங்க காதல வாழ வச்சுக்கோங்க. அவ மந்திரத்தை சொல்லி அவங்கள அழிக்க பார்த்த போதான் அந்த வானவில் மலர் திடீர்னு கருப்பா மாறிடுச்சு. அதாவது என்னன்னா, அந்த மலருக்கே ஒரு மந்திர சக்தி இருந்திருக்கு. தூய்மையான எண்ணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது நல்லது செய்யும். இவள மாதிரி கெட்டவங்களுக்கு கெட்டதை தான் செய்யும். அந்த மலரோட சக்தியால அந்த மோசமான சூன்யக்காரி முழுசா அழிஞ்சு காத்தோட காணாம போயிட்டா. லூயிஸும் பிலிப்பும் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டே நின்னாங்க. கடைசியில லூயிஸ் பிலிப்போட தூய்மையான காதலை பார்த்து வியந்து போனா. மறுபடியும் அவனோட உண்மையான காதலை வெளிப்படுத்த அவளுக்கு முன்னாடி மண்டியிட்டான். நான் இன்னும் அந்த அழகான இளவரசன் கிடையாது, ஆனா என் மனசார நான் உன்னை விரும்பிக்கிட்டே தான் இருக்கேன். நீ இனி காலத்துக்கும் என் கூடவே இருப்பியா? கண்டிப்பா கண்டிப்பா இருப்பேன். என்ன மன்னிச்சிரு. அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி.
மன்னிப்பு நல்ல விஷயம்தான், ஆனா துரோகத்தை ஒவ்வொரு முறையும் மன்னிக்கிறது சரியில்லை தானே? எல்லா பக்கமும் சோஃபியாவுக்கும் கூப்பருக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை எண்ணி சந்தோஷம் நிறைஞ்சு இருந்துச்சு. அவதான் கடல் ராஜ்யத்தோட இளவரசி. என்னைக்கும் காதலிச்சது கிடையாது, ஆனா அவளுக்கு சரியானவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. இவனும் திறமையான இளவரசன் தான், பணக்காரன், அன்பானவன், கனிவானவன். இந்த கல்யாணத்துக்கு யாராவது மறுப்பு தெரிவிக்கிறீங்களா? நான் மறுக்கிறேன். கல்யாணத்துல சந்தோஷமா இருந்த சூழல் சோஃபியாவோட எதிரி அங்க வந்த உடனே தலைகீழ மாறிடுச்சு. அவதான் காட்டின் இளவரசி. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட சந்தோஷத்தை கெடுப்ப கிரேஸ்? இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடந்திருக்கணும். அந்த கூப்பர் தான் எனக்கு மாப்பிள்ளையா இருந்திருக்கணும். அட பாவமே, 2 பேரும் இவ்ளோ அப்பாவியா? அவங்களுக்கு அவன் அளவில்லா காதல கொடுத்திருந்தான். அதனாலதான் 2 பேருமே அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு தூய்மையான காதலை எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே காலத்துக்கும் அழியாத அவமானம் தான். ஜெய் துரோகி, நீதான் வீணான வதந்திகளை பரப்பி என்னை இங்க வர வச்சதில்ல. வலியும் காதலும் ஒன்னா சேர்ந்த அந்த இடத்துல ஏமாற்றத்துல இருந்த பெண்கள் 2 பேருமே கடுமையா எதிர்த்து நின்னாங்க. எதுக்கு அழறீங்க? நான் இல்லனா என்ன, வேற ஒருத்தன் கண்டிப்பா கிடைப்பான். அவன் ஏமாத்துக்கார இளவரசனா இருந்ததாலையும் காதல்ல மயக்கிற திறமை கொண்டதாலையும் பெண்களோட இதயங்களை சுலபமா திருடிக்கிட்டான். கோவா ஃபேரி டேல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏவரி ஒரு ஆடம்பரமான உணவகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு வந்தா. அவளோட எளிமையான தோற்றமும் சராசரி வாழ்க்கையும் வித்தியாசமான நடவடிக்கையும் அவளை யாரோட கவனத்துக்கும் கொண்டு வரல. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவ இன்னும் அப்படியே தனியாதான் இருந்தா. இந்த உணவகத்துல அவளோட வேலை ரொம்ப சலிப்பதான் கொடுத்துச்சு. அந்த உணவகத்துல ஒரு வாடிக்கையாளர் அடிக்கடிக்கு அங்க வருவான். அவன்தான் இளவரசன் கூப்பர். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு இளவரசிய அந்த உணவகத்துக்கு அவன் கூட்டிக்கிட்டு வருவான். ஏவரி கூப்பரை அடியோட வெறுத்தா. ஏன்னா அவனை பார்க்கும் போதெல்லாம் அவளோட அப்பா ஞாபகம் தான் அவளுக்கு வரும். அவ அப்பா இவளையும் அவளோட அம்மாவையும் இன்னொரு பொண்ணுக்காக விட்டுட்டு போனவரு. அப்போல இருந்து அவளுக்கு காதல்ல நம்பிக்கையே இருக்கல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையையும் வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளுக்குள்ள இருந்த வெறுப்பால ஏவரி பல முறை கூப்பரை பத்தின உண்மைய சொல்லி எச்சரிக்கை செய்ய பார்த்தா. ஆனா யாரும் அவளை நம்பல. அப்பதான் ஒரு நாள் அதிர்ஷ்டமே அவளை தேடி வந்துச்சு. அவன் என்ன பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? நீ இல்லாம என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல, அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. துரோகி, நல்லா ஏமாத்திட்டான். ஏவரி அவங்க கிட்ட வந்து கூப்பரை பத்தி அவளுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையையும் சொன்னா. இது ரொம்ப அதிகம். நாம கண்டிப்பா ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவனுக்கும் துரோகத்தோட வலி என்னன்னு புரிய வைக்கணும். ஆனா யாரு? அவன் தான் இருக்கிற எல்லா இளவரசிகளையும் மயக்கி வச்சிருக்கானே. எல்லா இளவரசிகளையும்னு சொல்ல முடியாது. என்னதான் கூப்பர் அந்த உணவகத்துக்கு அடிக்கடிக்கு வந்திருந்தாலும் அவன் இது வரைக்கும் ஏவரிய பார்த்ததே இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் அவ அங்க வேலை செய்யற சராசரி பணிப்பெண் தான். அவங்க அவனுக்கு ஏத்த காதலியா அவளை மாத்தி அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும்னு திட்டம் போட்டாங்க. இது வரைக்கும் அவன் ஆசைப்பட்டது எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருக்கும்ல. ஆனா இப்போ இந்த திமிர் பிடிச்ச இளவரசிக்காக ஏங்கி தவிக்க போறான் பாரு. மர்மமாவும் இரு, அதே நேரத்துல அவனுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துக்கணும். புரிஞ்சுதா? கூப்பரோட அவங்க முதல் சந்திப்பே அந்த உணவகத்துல தான் நடந்துச்சு. சோஃபியாவும் கிரேஸும் ரகசியமா அவனுக்கு ஒரு மருந்து கலந்த தேநீரை கொடுத்துட்டாங்க. அதனால அவனோட நடவடிக்கை வேடிக்கையா மாறிடுச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ ரொம்ப அழகு. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்ன இது? ஒரு நிமிஷம் நில்லு. அவங்க திட்டப்படி அப்பதான் ஏவரி உள்ள வந்தா. அவளை பார்த்த முதல் கணமே கூப்பருக்கு அவளை பிடிச்சு போச்சு. அடுத்து வந்த நாட்கள்ல கூப்பர் ஏவரிய தொடர்ந்து அவளை சந்திக்க முயற்சி செஞ்சான். ஏவரியும் கணிக்க முடியாத நடவடிக்கைகளை வெளிப்படுத்தினான். சில சமயங்கள்ல இயல்பா பேசிக்கிட்டு கலகலப்பா இருந்தா, சில சமயங்கள்ல வெறுப்பாவும் திமிராவும் நடந்துகிட்டு அவனை குழப்பிட்டா. அவனுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு பாவம். ஏன்னா அவன் இவ்ளோ முயற்சியை இது வரைக்கும் யாருக்கும் எடுத்ததில்ல. அட இங்க பாரு ஏவரி, எப்போதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னோட வெளியில வர போற? உன்னோடயா? உன்னை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குதே.
என்னோட உண்மையான காதலை நிரூபிக்க நான் என்னதான் செய்யணும்னு சொல்ல. திடீர்னு அங்க ஒரு திருடன் வந்தப்போ கூப்பர் உடனே ஓடி வந்து ஏவரிய பாதுகாத்தான். ஏவரியும் இத பார்த்து மனசு இறங்குற மாதிரி நடிச்சா. 100வது பெண்ணுக்கு அவனோட காதல் அவன் சொன்னப்போ அவ ஏத்துக்கிட்டா. அவங்க திட்டப்படி இப்போ எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏவரியும் அவளோட கூட்டணியும் கூப்பரோட முட்டாள்தனத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விஷயம் அவங்க நினைச்ச மாதிரி அவ்வளவு சுலபமா எல்லாம் இருக்கல. கூப்பர் உண்மையிலேயே ரொம்ப அன்பா அக்கறையானவனா இருந்தான். அவன் சீக்கிரமே ஏவரியோட விருப்பங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அக்கறையா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சான். அவங்க பல நாட்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாமே வெறும் விளையாட்டுக்கு தான் அவனை ஏமாத்துதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஏவரி அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டா. அவனோட உண்மையான குணத்தை பாரு, ஏமாந்துராத. ஒரு நாள் ராத்திரி எதிர்பாராத விதமா ஜாக்கிரதையா இரு ஏவரி. ஐயோ இல்ல கூப்பர். ஏவரி அவனை தாங்கி பிடிச்சு அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டா. அந்த நெருக்கமான நொடியில அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவனை கேட்டுறணும் அப்படின்னு கூப்பர் மத்த பெண்களை மயக்கி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எப்படி கேட்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா ஏவரி, நான் ரொம்ப மோசமானவன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்காக நான் மாற தயாரா இருக்கேன். உன்னோட இருக்க என்ன நானே தகுதிப்படுத்திக்க ஆசைப்படுறேன். என் கூட வா, நான் உனக்கு ஒண்ணு காட்டணும். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு தீராத ஒரு நோய் இருந்துச்சு. அதால அவன் சீக்கிரமே சாக இருந்தான். என் அம்மா பேயோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. அதன்படி அவங்க ஆயுள் காலத்தை எனக்கு கொடுத்து என்ன வாழ வச்சாங்க. என்னால அவங்களோட முடிவை தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னோட ஆன்மாவை அந்த பேய்க்கே நான் எழுதி கொடுத்துட்டேன். என்னோட அம்மாவை மறுபடியும் உயிரோடு கொண்டு வர எல்லா வேலையையும் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த நரகத்தின் வாசலை திறந்து அந்த பேய மனிதர்களோட உலகத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்தேன். அதுக்காக தான் இளவரசிகளோட இதய துண்டுகளை நான் ஒரு முக்கியமான பொருளா பயன்படுத்திக்கிட்டேன். இந்த வாசலை முடிக்க என்கிட்ட ஏற்கனவே தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா இதை திறக்க கூடாதுன்னு இப்போ நான் முடிவு செஞ்சுட்டேன். ஏன்னா இப்போ நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். காலத்துக்கு உன் கூட வாழ்ந்து என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தத்தை சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஏவரி அவளோட பழி வாங்குற திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிச்சா. ஏன்னா அவளும் இப்போ கூப்பரை விரும்ப ஆரம்பிச்சிட்டா. அவ இப்போ சோஃபியா கிட்டயும் கிரேஸ் கிட்டயும் நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அற்புதம், இப்போ இத ஆதாரமா வச்சு அவனை சிறையில தள்ளிடலாம். அதுக்கப்புறம் அவனோட கல்யாணத்துக்கு நம்ம கல்யாண ஆடைய போட்டுக்கிட்டு போகலாம். கூப்பருக்கும் ஏவரிக்கும் ஆடம்பரமான கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. அந்த மோசக்கார இளவரசன் கடைசியில அவனோட விதியை எதிர்கொள்ள நேரமும் வந்துருச்சு. சோஃபியாவும் கிரேஸும் ரகசியமா அந்த கல்யாணத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட திட்டத்தோட முடிவை பார்க்க ஆர்வமா காத்திருந்தாங்க. எனக்கு திருந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தயவு செய்து என் காலத்துக்கும் நான் உன்னை காதலிக்க அனுமதி கொடு. ஏவரிக்கு அவளோட குழப்பங்கள் இப்போ அதிகமாக ஆரம்பிச்சது. அவனை இப்படியே ஏமாத்திக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவளுக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது அப்படின்னு உணர்ந்தா. பல்ல கடிச்சுக்கிட்டு இது எல்லாமே அவனால ஏமாத்தப்பட்ட மனப்பெண்களோட திட்டம் அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிட்டா. என்ன நீ அந்த ஏமாத்தப்பட்ட பெண்கள்? நீ சிறையில போய் களி தின்ன போற பாரு. முரண்பாடான விஷயம் என்னன்னா விதி கூப்பரை தண்டிக்க வந்துச்சு. அவன் உண்மையிலேயே நேசிச்சவனோட அவனால இப்போ சேர முடியல. அவளும் அவனோட துரோகத்தை அவனுக்கே திரும்ப கொடுத்தா. எதுக்கு பாழற? திடீர்னு ஒரு பேய் அந்த கல்யாணத்துக்குள்ள ஆவேசத்தோட நுழைஞ்சிச்சு. என்னன்னா அந்த பேயோட அடிமை ஒருத்தன் கூப்பர் நரகத்தோட வாசலை இனிமே திறக்க மாட்டேன் அப்படின்ற அவனோட முடிவை ஏவரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அதை ஒட்டு கேட்டுட்டான். அதனால அந்த அடிமையே வந்து அந்த வாசலை கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து அதை திறந்து விட்டுட்டான். அந்த பேய் கூப்பரை தண்டிக்க வெளியில வந்துச்சு. கிரேஸும் சோஃபியாவும் காட்டுல இருந்தும் கடல்ல இருந்தும் பல விலங்குகளை வர வச்சு போராட்டத்துக்கு தயாரானாங்க. ஆனா கூப்பருக்குள்ள இருந்த தீய சக்தி ரொம்ப வலிமையானதா இருந்ததால அவங்களால அவனை எதிர்த்து சண்டை போட முடியல. தீய சக்தியால முழுசா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த கூப்பரை பார்த்து ஏவரியால தாங்கிக்கவே முடியல. அப்போதான் அவனையும் அவ மனசார நேசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, உன்னை நீ தொலைச்சிராத.
இத கேட்டதும் அந்த நொடியில அவனுக்கு இறந்து போன அவனோட அம்மா ஞாபகத்துக்கு வந்தாங்க. அம்மா, நான் என்னவா ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? உனக்கு என்னவா வேணும்னாலும் நீ ஆகுப்பா. ஆனா நேர்மையா அடுத்தவங்கள கருணையோடு நடத்த கத்துக்கோ. அதுதான் நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுற விஷயமா இருக்கணும். என்னைக்குமே உன்னை நீ தொலைச்சிடக்கூடாதுப்பா. அந்த நேரத்துல கூப்பருக்கு ஏவரிக்குள்ள அவனோட அம்மா தான் தெரிஞ்சாங்க. உன்ன மாதிரி பாவம் செஞ்சவன் நரகத்துக்கு என் கூட தான் வந்து சேரணும். இல்ல கூப்பர். ஆனா கூப்பர் அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனையை ஏத்துக்க தயாரா தான் இருந்தான். இப்போ உடைஞ்ச இதயத்தோட துண்டுகள் அவன் ஏமாத்தின பெண்களுக்கே மறுபடியும் திரும்ப வந்து சேர்ந்துச்சு. அவன் காதலிச்ச பொண்ணுக்கு அவனோட இதய துண்டையும் விட்டு கொடுத்துட்டு போனான். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏவரி இப்போ நல்லதையே நினைச்சு வாழ ஆரம்பிச்சா. மறுபடியும் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கணும்னு தயாரா இருந்தா. அடிக்கடிக்கு அவளுக்கு கூப்பரோட ஞாபகம் வரும். அப்போல்லாம் உண்மையான அன்பால அவளால எதையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை திரும்ப வரும். அவளும் அவளோட வாழ்க்கையை நேர்மையா நம்பிக்கையோட வாழ முடிவெடுத்தா. மிராக்கிள் நாடு அதோட பேரழகுக்கு பிரசித்தமான ஊரு. அந்த ராஜ்யத்துல சாலையோரமா நடந்து போனாலே போதும், நிறைய அழகான பெண்களை சந்திக்கலாம். கடவுளே, இந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க. மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. தேவதை, மன்னிச்சிருங்க, நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்களா? உங்களுக்கு வாய் ஜாஸ்தி தான். ஆனா சீக்கிரமே எந்திரிக்கலன்னா மிராக்கிள் நாட்டோட மிக அழகான 5 இளவரசிகளை பார்க்க முடியாம போயிடும். மக்களோட ஒண்ணு சேர மாசத்துக்கு ஒரு முறை இளவரசிகள் எல்லாருமே அரண்மனையில இருந்து வந்து கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்க வந்தாலே மக்கள் எல்லாரும் சந்தோஷமா அவங்கள வரவேற்பாங்க. அவங்கள மிக பிரபலமான இளவரசி யாருன்னு தேர்தல் கூட நடத்தினாங்க. முதல் இடத்துல இருந்தது இளவரசி கேன்சர். எல்லாரோடையும் அன்பா பழகுற கருணையுள்ள இளவரசி. எல்லாரோடையும் கருணையோடு நடந்துப்பா. எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டா. அதிகமான வாக்கு வித்தியாசம் இல்லைன்னாலும் அவளுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருந்தது 3வது இளவரசி வர்கோ. பேரழகி. அழக மட்டுமே கருதினா இவள மட்டும் யாருமே ஜெயிக்க முடியாது. மென்மையும் இளகின மனசும் இவளுக்கு எல்லார்கிட்ட இருந்தும் பாராட்டு கொண்டு வந்திருக்கு. அவதான் இளவரசி பைசஸ். அவளோட சகோதரிகள் மாதிரி இல்லாம இவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். கம்மியான எண்ணிக்கையில இருந்தாலும் இளவரசி ஸ்கார்பியோவோட வெறப்பான குணத்தை நேசிச்சவங்களும் இருந்தாங்க. நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? எவ்வளவு அழகா இருக்காங்க. பட்டியல்ல கடைசியில இருந்தது 2வது இளவரசி லியோ. லியோ அறைக்குள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? லியோ அழகான பலசாலியான கருணையுள்ள இளவரசி. ஆனா என்ன விடிச்சிருச்சா? அடிக்கடி இப்படி ஏதாவது ஒரு விபரீதத்தை நடத்திக்கிட்டே இருப்பா. அப்பா, லியோ தான் எல்லார விட லட்சியம் அதிகமா இருந்த பொண்ணு. எப்பவுமே எதையாவது படிச்சுக்கிட்டே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. எதுக்கு என்னோட முயற்சிகள் மட்டும் பாராட்டவே மாட்டேங்கிறாங்க? மக்களோட வாழ்க்கை மேம்படணும்னு தானே நான் ஆசைப்படுறேன். கையில எல்லா விரல்களும் ஒரே மாதிரி இல்ல இல்லையா? ராஜாவுக்கும் எல்லா இளவரசிகள் மேல பாசம் ஒரே மாதிரி இருந்துச்சு. மகாராஜா, இளவரசி லியோ வராங்க. லியோ, அவ இப்பெல்லாம் நம்மளோட சாப்பிட வராளா என்ன? முதல் இடத்துலயும் இல்லாம கடைசியாவும் இல்லாம எந்த பிரச்சனையும் பண்ணாம எதையும் பேசாம இருந்ததால லியோவை எப்பவுமே அவங்க மறந்துடுவாங்க. சரி, உங்க எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். பக்கத்து ராஜ்யத்துல இருந்து இளவரசன் ஏரிஸ் கல்யாணத்துக்கு வரன் கேட்டு வராரு. உங்கள ஒரு இளவரசி அவருக்கு கட்டி கொடுக்க போறேன். இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அரசி ஆகிற வாய்ப்பு விட்டு கொடுக்கறது, சொந்த நாட்டுக்கு என்னைக்குமே திரும்ப வர முடியாம போறதுன்னு அர்த்தம். அதோட ஏரிஸ் என்னதான் இளவரசனா இருந்தாலும் அவனை யாருமே அவ்வளவா மதிக்கிறது இல்ல. அதனால அவனுக்கு மனைவி ஆகுறது அவங்க யாருக்குமே பிடிக்கல. ஹேய், நீ கேன்சர், நீ தானே எல்லாரோட மூத்த பொண்ணு, எதையாவது சொல்லு. நீங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நான் கேக்குறேன்பா. ஆனா என்னோட கல்யாண விஷயத்துல இல்ல. நான் எப்பவுமே காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு விரும்புறேன். இப்படி அரசியல் ஆதாயத்துக்காக இல்ல.
உனக்கு தான் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைகளை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கும்ல, இதோ உனக்கான வாய்ப்பு வந்திருக்கு பாரு. அப்பா, லியோ சொல்லிட்டா பாருங்க, அவளையே கட்டி வச்சிருங்க. அவளும் பெரியவ தானே, எப்பவுமே உலகத்தை சுத்தணும்னு ஆசைப்படுறாள். இந்த சம்பந்தம் அவளுக்கு ஏத்ததுதான். எப்பவுமே விதவிதமா ஆடைய போட்டுக்கிட்டு நடனம் ஆடுற ஒன்ன மாதிரியான பொண்ணால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். ரெண்டு சகோதரிகளுக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வலிமையான ஸ்கார்பியோ அவங்களுக்கு மத்தியில வந்து அவங்கள விலக்கி விட பார்த்தா. என்ன விடு குட்டி பொண்ணே, எப்பவுமே சின்ன சின்ன விஷயத்துக்காக இப்படி சண்டை போடுறது சரியில்லை. ஏன் இப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிறீங்க? ஹேய், இவ்ளோண்டு இருந்துகிட்டு என்ன திமிரு உனக்கு? எப்பவுமே ஆம்பளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறவ நீ. அது சரிதான், இவளுக்குள்ள மென்மையும் இல்ல பெண்மையும் இல்ல. இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறது போய் மத்த ரெண்டு இளவரசிகளும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இது அரச குடும்பம் சாப்பாட்டுக்கு ஒண்ணு சேரும்போது பொதுவாவே நடக்கிற சம்பவம் தான். நீ மட்டும்தான் அமைதியா இருக்கிறமா. ஆனா உன் நேரம் பாரு, எப்பவுமே இப்படி பலவீனமா உடம்புக்கு முடியாம இருக்க. அப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. பைசஸோட இருமல் மத்த இளவரசிகளை தடுத்துருச்சு. என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இது போதும், எல்லாரும் உங்க அறைக்கு போய் ஓய்வெடுங்க. அன்னைக்கு ராத்திரி ராஜா மந்திரி கிட்ட அவரோட பிரச்சனையை பத்தி மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. இது ஒரு கஷ்டமான முடிவுன்னு தெரியும், ஆனா இந்த ராஜ்யத்தோட உயிரை உடைக்கிறது நம்ம ராஜ்யத்துக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அரசே. எனக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நேசிக்கிற என் பொண்ணுங்களோட சந்தோஷத்துக்காக நான் என்னோட சந்தோஷத்தை தியாகம் செய்யறேன். அவங்க பேசிக்கிட்டு இருந்தத கேன்சர் ஒட்டு கேட்டுட்டா. அவ அப்பாவுக்கு மேலும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அவளோட சந்தோஷத்தை தியாகம் செய்ய தயாரானா. அவங்களுக்கு பிரச்சனை விலகி போயிடுச்சு அப்படின்ற சந்தோஷத்துல எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா கேன்சரோட இந்த முடிவை கேட்டதுக்கு அப்புறம் சகோதரிகளுக்கு சந்தோஷமே இருக்கல. அவங்க மனசுக்குள்ள அவங்க குடும்பத்தோட வாயாடி அக்காவை தொலைக்க போறாங்க அப்படின்னு வருத்தமா இருந்துச்சு. நிச்சயதார்த்தத்தை அறிவிச்ச கொஞ்ச நாள்லயே ஒரு விபரீதம் நடந்து ராஜா திடீர்னு இறந்து போயிட்டாரு. நாடு மொத்தமும் சோகத்துல மூழ்குச்சு. மிராக்கல்ல இளவரசனே இல்ல, ராஜாவும் அவரோட அடுத்த வாரிசு முடிவு செய்யவில்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பிரச்சனை வரப்போகுதோ. என்னோட ராஜ்யத்துல முதல்ல பிறந்தவங்க தான் ஆட்சியை தொடர்வாங்க. நம்ம இறந்து போன மகாராஜாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா கேன்சருக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடத்தி வச்சிருங்க. ஆனா இது ரொம்ப சீக்கிரம் இல்லையா? இல்ல, நீ என்ன நம்பு. அதோட நீ ராணி ஆயிட்டா நான் மிராக்கல்லியே மாப்பிள்ளையா இருந்துட்டு போறேன். கண்டிப்பா என்னோட அப்பாவும் இதுக்கு சம்மதம் சொல்லிடுவாரு. இவனோட இந்த அவசரத்தை பார்த்து மத்த சகோதரிகளுக்கு சந்தேகம் வந்துச்சு. லியோ ரகசியமா விசாரிச்சு பார்த்தப்போதான் ஏரிஸ் அவ்வளவா நல்லவன் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஓ, இங்க பாரு, ரெண்டு முயல் குட்டிங்களும் மாட்டிக்கிச்சு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் அக்காவை ஏமாத்துவ? அட, என்ன சொல்ற நீ? நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கும் வேணும்னா சொல்லு, எங்க கூட சேர்ந்துக்கோ, எல்லாரும் ஒன்னாவே பேசலாம். நீ வரம்ப மீறி பேசுற. மத்த ரெண்டு இளவரசிகளோட உதவியால லியோவும் வர்கோவும் ஏரிஸோட சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடிவு செஞ்சாங்க. இதுதான் கடைசியா அவங்க ஒன்னா சாப்பிடுற நாள். நாளைக்கு கேன்சரோட கல்யாணம். அப்பா, நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தா நாளைக்கு என்னோட கல்யாணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எந்த கல்யாணமும் நடக்க போறது இல்ல. 4 இளவரசிகளும் கேன்சர் கிட்ட ஏரிஸ பத்தி எல்லா உண்மைகளையும் அவங்க சேகரிச்ச ஆதாரத்தோட சேர்த்து வச்சு சொன்னாங்க. ஆனா இப்போ சொன்னபடி போர் நடந்துருமே. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இந்த போர் நடக்கும். நம்ம அப்பா சொர்க்கத்துல நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்பா உயிரோட இருந்தப்போ அவர் எப்பவுமே நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. கல்யாணத்தையும் நிறுத்திட்டாங்க. ஏரிஸ் ரொம்ப கோவத்தோட அவனோட ராஜ்யத்துக்கு திரும்பினான். பழிவாங்க சேனையை திரட்டினான். அது வெறும் மிரட்டலா இருக்கல. மொத்த பேரும் அவங்க சேனையோட ஒரு பெரிய போருக்கு தயாராயிட்டு இருந்தாங்க. அவங்க நாட்டை காப்பாத்துறதுக்காக முதல் முறையா எல்லா 5 இளவரசிகளும் ஒண்ணு சேர்ந்து அவங்க சக்தியையும் ஒண்ணு சேர்த்தாங்க. கேன்சருக்கு எல்லா திறமைகளும் இருந்துச்சு. அவ சேனையோட சாப்பாட்டு விநியோகத்தை பாத்துக்கிட்டா. லியோட ஆராய்ச்சிகளால இப்போ மக்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை செஞ்சு சேனையோட சக்தியை கூட்டினா.
இவளுக்கு ஆடைகள்ல இருந்த ஆர்வத்துக்கு நன்றி. வர்கோ ராவும் பகலுமா வேலை செஞ்சு எப்பேற்பட்ட வானிலையையும் பிரச்சனையே இல்லாம எதிர்கொள்ற ஆடைகளை தயார் செஞ்சா. இளைய இளவரசியான பைசஸ் எப்பவுமே வீட்லயே ஓய்வெடுத்துக்கிட்டே இருந்ததால நிறைய புத்தகங்களை படிப்பா. அதனால அவளோட அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் வச்சு பல போர் யுக்திகளை உருவாக்கி கொடுத்தா. மந்திரி கூட இந்த திட்டத்தை கேட்டு அவளை பாராட்டினாங்க. ஏன்னா இந்த யுக்தியால வெற்றி நிச்சயம்னு அவரும் நம்பினாரு. ஆனா இவங்க எல்லாரோட முயற்சியும் மக்களுக்கு சமாதானத்தை தரல. வீரர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ற நேரத்துல மக்கள் அவங்க சந்தேகத்தை பேசிக்கிட்டாங்க. பேரரசை எதிர்த்து போரா? சாத்தியமே இல்ல. மிராக்கிலே ஒரு சின்ன நாடுதான். நம்மால அவங்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கவே முடியாது. அதுவும் சரிதான். அதோட நீங்க எல்லாரும் வெறும் பெண்கள் தானே. அப்போ நடந்த அந்த சம்பவம் எல்லாரோட மனசையும் முழுசா மாத்திருச்சு. எதிரிகள் வந்துகிட்டு இருக்காங்க. ஆண் பெண்ணுன்னு என்ன வித்தியாசம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எதிர்காலத்தை யாருமே கணிக்க முடியாது. நாம போராட்டத்துக்கு முன்னாடியே வெட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இந்த வாழ்நாள்ல எதையுமே செய்ய முடியாது. அதே நேரத்துல அவங்க சேனையோட தளபதியா போறது வேற யாரும் இல்ல, நம்ம இளவரசி ஸ்கார்பியோ தான். எல்லாராலையும் ஒரு மனசா தேர்ந்தெடுக்கப்பட்டவ இவதான். மொத்த நாட்டோட அன்பும் ஆதரவும் இருந்தாலும் மிராக்கிள் நாட்டோட சேனை எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கிறதாகவும் அவங்க போர் தந்திரம் பலவீனமா இருக்கிறதாவும் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க பெரிய பெரிய போர்களை ஜெயிச்சிட்டு வந்தாங்க. படிப்படியா அவங்க எல்லா எதிரிகளையும் விரட்டி அடிச்சாங்க. ஸ்கார்பியோ வெற்றிகரமா பல வெற்றிகளோட வாகையை சூடினபடி அரமனைக்கு திரும்ப வந்து சேர்ந்தா. இளவரசி, நமக்கு இப்போ பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு தலைமை அரசி இல்லாம இந்த நாட்டோட ஆட்சியை எப்படி நடத்த முடியும்? யாருக்கு அரசியாகிற தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாப்பாட பாத்துக்கிட்ட இளவரசியா, ஆடைகள், போர் யுக்தி, இல்ல போருக்கே போயிட்டு வந்தவளுக்கா? ஸ்கார்பியோவே புது இளவரசியா இருக்கட்டும். அவளுக்கு போர்க்களத்துல சண்டை போட்ட அனுபவம் இருக்கு. இல்ல, பைசஸோட போர் யுக்திகள் இல்லாம என்னால உயிரோட திரும்ப வந்திருக்கவே முடியாது. நான் வெறும் புத்தகத்துல இருந்தது தானே சொல்லிருக்கேன். நீ ராவும் பகலுமா சாப்பாட பாத்துக்கிட்ட, ஆயுதங்கள், ஆடைகள்னு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்ட. நீங்க சொல்றதும் சரிதான். மக்களே முடிவு செய்யட்டும். எல்லா 5 இளவரசிகளும் ராணிகளா முடிசூடப்பட்டாங்க. மொத்த ராஜ்யத்தோட அமைதி இவங்க எல்லாரோட முயற்சி இல்லாம சாத்தியம் ஆயிருக்காது இல்லையா? அவங்க குணத்தாலையும் திறமையாலையும் ராஜ்யம் இன்னும் செழிப்பா வளர வழிவகுத்தாங்க.